கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளில் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் தேவன் தாமே கொடுப்பாராக. இந்த செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் ஜெயபலமானவர். ஸ்தோத்திரம். இன்றைய நாள் தலைப்பு, நம்மையும் திருச்சபையும் உயர்த்தக்கூடிய ஒரு 4 காரியங்கள். நம்மையும் திருச்சபையும் உயர்த்தக்கூடிய ஒரு 4 காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாலை நேரத்தில் கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆண்டுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. எப்படி மழையானது இந்த பூமியின் மேலே விழுந்து முளைத்து புல் பூண்டுகளை எல்லாம் முளைக்க செய்வது போல என்னுடைய வார்த்தை அப்படியா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேசுகிறவர் நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நான் நல்லா இருக்கணும், என் குடும்பமும் நல்லா இருக்கணும், என் திருச்சபையும் நல்லா இருக்கணும். எப்படிங்க நல்லா இருக்கிறது? நல்ல நேரம் பார்த்து ஜோசியமா? அது கிடையாது. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நான் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த 4 காரியங்களையும் ஆழமாய் மனதில் பதிந்து தேவ சித்தத்தை நம்ம மூலியமாய் நிறைவேற்றுதல தேவன் பிரியமாய் இருக்கிறார். யோசுவா 21:45 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒன்று தவறி போகவில்லை. ஆண்டவர் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாய கர்த்தர் 40 ஆண்டுகளை கர்த்தர் நடத்தினார். கிட்டத்தட்ட 40 லட்சம் ஜனங்களை நடத்தி வந்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், குடிக்க தண்ணீர், நல்ல சாப்பாடு, நல்ல அவங்களுக்கு இயற்கையான சூழ்நிலைகள், நல்ல பாதுகாப்பு, வெதுவெதுப்பான சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் கொடுத்து நடத்தி வந்தார். 40 ஆண்டுகள். இன்னைக்கு நம்ம 4 பேர்த்துக்கு சோறாக்குறதற்கு காலையிலேயே ஒரு மாதிரி ஆயிடும். இரவு நேரத்தில் 20 ரூபா பாக்கெட். நம்முடைய வாழ்க்கை எப்படி போடுறீங்க? காலையில் 10 ரூபா பாக்கெட் பால் பாக்கெட்டில் தொடங்கி இரவில் 20 ரூபா மாவு பாக்கெட்டில் முடிகிற சூழ்நிலையில் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லியிருந்த ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இந்த நாளில் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கும்போது ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கரங்களை விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை ஆராதிக்கிற, அவரை துதிக்கிற, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்படியாக அந்த ஒரு வார்த்தை தவறி போகாததற்கு காரணங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வார்த்தையும் நல்ல வார்த்தை தான். இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா சத்தியங்களும் உண்மையுள்ள சத்தியங்கள் தான். அதனால தான் அவர் சொல்கிறார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14:6 எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் திருச்சபை ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒரு 4 காரியங்கள். முதலாவது, ஏழ்மையிலும் நேர்மையாய் இருங்கள். ஏழ்மையான சூழ்நிலை தான், ஆனால் நீங்கள் நேர்மையாய் வாழ பழகிக்கொள்ளுங்கள். இந்த நாளில் அநேக ஜனங்களுக்கு ஏழ்மையாக இருக்கிறாங்க, நேர்மையாக இருக்க தெரியலை. நேர்மையாக இருக்கிறாங்க, சரியாக இருக்க தெரியலை. ஆனால் நீங்கள் நானும் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது, ஏழ்மையான சூழ்நிலையிலையும் நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் எல்லாம் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். ஏழ்மை தான், உங்கள்கிட்ட பற்றாக்குறை தான், நீங்கள் கஷ்டப்படுற குடும்பம் தான், நீங்கள் எளிமையானவர்கள் தான், உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை தான், ஆனாலும் நேர்மையாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:1 முதல் 4 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விதவை அந்த இடத்துல காணிக்க போட வர்றாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவாலயத்தில் ஒரு விதவை காணிக்க போட வர்றாங்க. இயேசு அந்த காணிக்கை பெட்டியின் அருகே நிற்கிறாரு. எல்லாரும் வந்து காணிக்க போடுறாங்க. ஐஸ்வர்யவான்கள் வர்றாங்க, அல்லது பிஸ்னஸ்மேன்கள் வர்றாங்க, மூப்பர்கள் வர்றாங்க, வேதபாரர்கள் வர்றாங்க, சபை விசுவாசிகள் எல்லாரும் காணிக்க போடுறாங்க. கட்டுக்கட்டாக போடுறாங்க, இருந்த செல்வத்தை போடுறாங்க, தங்க வெள்ளி பொருள் எல்லாம் போடுறாங்க. ஆனால் இந்த விதவை 2 காசு மட்டும்தான் போட்டாங்க. ஏன் இந்நாள் வரைக்கும் சரித்திரம் பேசுக்குதுன்னா, தனக்கு வைத்திருந்த உணவுக்கு வைத்திருந்த, தன்னுடைய செலவுக்கு வைத்திருந்த தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக காணிக்கை போடுகிறாள். இந்த வார்த்தை தான் மென்ஷன் பண்ணுறது. இன்றைக்கி பாருங்கள், அநேகர்கிட்ட பணம் இருக்கும், நல்ல மனசு இருக்கா, தரிசனம் இருக்குங்க, அவங்கள்ட்ட காசு இருக்காது. காசு இருக்கும், அவங்கள்ட்ட தரிசனம் இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் பணத்தை வச்சு அப்படியா கரையாரிக்கிறது மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல, அவங்க மனம் இல்லாமல் போயிடறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏழ்மையாக இருக்குங்களா? நேர்மையாக இருங்க. அந்த ஏழை விதவையை பாருங்கள், இயேசுவே சொல்கிறார், நான் சொல்லலைங்க, வேத வார்த்தை சொல்லப்பட்ட சத்தியமுள்ள வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லூக்கா 21:1 முதல் 4 முடிய வீட்டில் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இயேசு கண்ணீரிட்டு பார்த்து சொன்னார்,
அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் உலக சரித்திரத்திலே வரலாற்று புஸ்தகம் அல்ல, இது உண்மையின் புஸ்தகம். இதில் எழுதி வைத்திருக்கிறாங்க. அந்த ஏழ்மையிலும் நேர்மையாக இருக்க கற்றுக்கொண்டால் நிச்சயமாக, அது மாத்திரமல்ல, சங்கீதம் 25:21 உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது என்று தாவீது சொல்லுகிறார். உண்மையாக இருங்க, நேர்மையாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உண்மை உத்தமம் தான் நம்மளை உயர்த்தும் ஒரு வழிகள், ஒரு படிகள். இன்றைக்கி அநேகர் களவாங்கிறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறது, திருடுறது எல்லாம் ஓகே. ஆனாலும் இது எல்லாம் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏழ்மையிலும் நேர்மையாக இருக்க நீங்கள் பழகி கொள்ளுங்கள். ரெண்டாவது, கோபத்திலும் பொறுமையாக இருங்கள். நம்மையும் திருச்சபையும் வளர்க்கக்கூடிய காரியங்களில் ஃபஸ்ட்டு ஏழ்மையிலும் நேர்மையாக இருங்க, ரெண்டாவது கோபத்திலும் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய சங்கீதம் 30:5 எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. இன்றைக்கி நீங்கள் நானும் நம்ம செய்கிற தப்புக்கும், நம்ம செய்கிற பாவங்களுக்கும், நம்ம பேசுகிற பேச்சுக்கும், நம்ம சிந்திக்கிற சிந்தனைக்கும் ஒரே நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அழிச்சு விடுவார், நம்ம குடும்பத்தை தரமட்டமாக்கிடுவார். ஆனால் அவருடைய இறக்கம் நம்ம மேலே வச்சதுனால நம்மளை செதுக்கி நம்மளை ஷார்ப்பாக ஆண்டவர் வைக்கிறார். தப்பு பண்ணுறியா, லேசாக தட்டி செதுக்கி ஒரு உளி எப்படி ஒரு சிலையை செதுக்கி அழகான உருவத்தை மாற்றுகிறதோ, அதை போல் ஆண்டவர் உங்களை என்னையும் எவ்வளவுதான் கோபமாக இருந்தாலும் பொறுமையாக ஆண்டவர் இருக்கிறார். அதை போலத்தான் நீங்கள் நானும். நம்மளுக்கு எத்தனையோ பேர் பேசுகிறாங்க, நேருக்கு நேராக பேசுகிறாங்க, வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க, ஃபேஸ்புக்கில் பேசுகிறாங்க, முதுகுக்கு பின்னால் பேசுகிறாங்க. எத்தனை காற்றுகள் வீசினாலும் இந்த பனைமரம் அசையவே அசையாது. அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆலமரம் போன்றவர்கள். அநேக விழுதுகள் வரும், அநேக பறவைகள் தங்கும், அநேகருக்கு இந்த நிழல் கொடுக்கும். ஆனால் எத்தனை சூறை காற்றுகளை, கொண்டல் காற்றுகள், பேரு ஆபத்துக்கள் எது வந்தாலும் இந்த ஆலமரத்தை அசைக்கவே முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் கோபத்திலும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சங்கீதம் 78:40 எழுதப்பட்டிருக்கிறது, எத்தனை தரமோ வனாந்தரத்தில் அவருக்கு கோபம் ஊட்டுனீங்களே. எத்தனை தரம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி வரும்போது பாருங்கள், எத்தனை தரம் கோபம் ஊட்டுறாங்க. தண்ணி இல்லைன்னா ஒரு முறுமுறுப்பு, சோறு வரலைன்னா ஒரு முறுமுறுப்பு, எனக்கு சரியான பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு முறுமுறுப்பு. இப்படி ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க. இன்றைக்கி சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை வைத்து சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு எது செஞ்சாலும் நன்மைக்கு ஆண்டியதேன் கர்த்தர் செய்வார். நம்முடைய ஆண்டவர் தீமையை பார்க்கிறவர் அல்ல, தீமையை செய்கிறவரும் அல்ல. அவர் நம்மளுக்கு நல்லபடியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறவர். ஒரு காரியம் தாமதமாகலாம், ஆனால் லேட்டாக தந்தாலும் தரமாக தருவார். தாமதம் இல்லாமல் ஆண்டவர் நம்மளுக்கு தருவார். இது என்னுடைய பாலிசி. ஆண்டவர்கிட்ட நீங்கள் முறையிடாதீங்க, ஆண்டவர்கிட்ட நெருக்கடி கொடுக்காதீங்க, ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க. கோபமாக இருக்கிறீங்களா, சற்று பொறுமையாகவே இருங்க. காரியங்களை கர்த்தர் ஷார்ப்பாக சரியாக நம்மளுக்கு செய்து கொடுப்பார். ஒரு விதையை ஊண்டும் பொழுது எடுத்த உடனே அது காயை கொடுக்கறதில்ல. அந்த விதையானது வளர்ந்து அப்புறம் பருவத்தில் அது கனி கொடுக்குற எப்படி காத்திருக்கிறது போல் நம்முடைய கோபத்திலும் நீங்கள் நானும் பொறுமையாக இருப்பது நல்லது. ஏன் அப்படின்னா, நீதிமொழிகள் 12:16 எழுதப்பட்டிருக்கிறது, மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். நீங்கள் நானும் மூடத்தனமாக இருக்கக்கூடாது. ஞானவான்களாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். பாருங்கள், நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், ஒரு சில நபர்கள் சரக்குன்னு கோவப்படுவாங்க, குயிக்காக கோவப்படுவாங்க. அப்போ அவங்கள நீங்கள் தெரிஞ்சது, அவங்கள்ட்ட மதியனா ஒட்டி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிற வேண்டியது. அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிறோம், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆண்டவரை தேடி ஆலயத்திற்கு செல்லுகிறோம். ஆனால் கோபமான சூழ்நிலைகளும், பொறுப்பற்ற சூழ்நிலைகளும், நீங்கள் வெறுப்பாக்கக்கூடிய சூழ்நிலைகளும் பொறுமையாக இருங்க. குடும்பத்தில் ஏன் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி 2 கோர்ட்டு தான் இருந்துச்சான். குடும்ப விவாகரத்து கோர்ட்டு தமிழ்நாட்டில் 2 இருந்துச்சான். இப்போ ரீசெண்டாக செய்தி 8 இடத்துல வந்திருக்கான். 8 இடத்துல குடும்ப விவாகரத்து கோர்ட் 8 இடத்துல வந்திருக்குன்னு தமிழ்நாடு அரசு செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க.
எதற்காக? குறிப்பாக அதில் கிறிஸ்தவருடைய வழக்கு அதிகமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. கர்த்தர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தில், திருச்சபையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் கோபமான நேரங்கள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை ரன் பண்ணுறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் தானே உங்களை இணைச்சி வச்சார், ஆண்டவர் தானே உங்களை கரம் பிடித்து நடத்தினார், ஆண்டவர் தானே உங்களுக்கு பொருளாதாரத்தை தர்றாரு, ஆண்டவர் தானே இடத்த தர்றாரு, வீடை தர்றாரு, மாளிகையில் தர்றாருல. கோபமான சூழ்நிலைகளும் பொறுமையாக இருங்க. வியாதி வந்துருச்சுன்னு ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க. கண்ணீரோடு இருக்கீங்கன்னு அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு ஆண்டவர் முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் ஏற்ற நேரம் ஏற்ற காரியங்கள் வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நல்லது செய்ய அவர் நீதியாக இருக்கிறார். யாக்கோப்பு 1:20 எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய கோபம் அது சீக்கிரத்தில் ஒரு மாதிரி மற்றவங்களுக்கு எவ்வளோ 99 நல்லது செஞ்சுருப்பீங்க, ஒரு தவறு நம்மளை கெட்ட பேராக்கி விட்டுரும். ஏன்னா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆண்டவர் மோசையை பார்த்து சமுத்திரத்தை பேசுனதே சொன்னார். ஒரு இடத்துல ஒரு அடிச்சிட்டார், ஆண்டவருக்கு கோபம் வந்துடுச்சு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் நான் நம்மளை உயர்த்தணும், நம்முடைய பேச்சுக்கள் நம்மளை உயர்த்தணும், நம்முடைய அணுகுமுறைகள் நம்மளை உயர்த்தணும், நம்முடைய வழிவாசல்கள் நம்மளை உயர்த்தணும், நம்முடைய வாழ்க்கை தரங்கள் நம்மை உயரணும்னா நீங்கள் நான் ஏழ்மையிலும் நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணும், கோபத்திலும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். 3வது, தோல்வியிலையும் விடாமுயற்சியாக இருக்கணும். பார்த்தீங்களா, ஆதியாகமம் 26:19-22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்குடைய வேலைக்காரர் ஒரு துறவு தோன்றாங்க. ஒரு துறவு தோண்டும் பொழுது அங்கே பார்த்தீங்களாக்கா ஒரு துறவு தோன்றாங்க. அந்த இடத்துக்காரன் வந்து ஏன் துறவு, இது ஏன் இடம் விட்டுருன்றாங்க. அடுத்த இடத்துல போய் ஒரு துறவு தோன்றாங்க, அது ஏன் இடம் எனக்கு விட்டுருங்கன்றாங்க. இன்னொரு இடத்துல போகிறாங்க. அந்த இடத்துல தான் ஏசேக்கு வருது, ஒரு சித்தனா வருது. கர்த்தர் 3வது இடத்துல தோங்கும்போது ஒரு ரெகபோத்தை கட்டளையிடுகிறார். தோல்வி தான், ஆனால் அவங்க விடாமுயற்சியாக நடந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ அவதூறான பேச்சுக்கள், நம்மளுக்கு நல்லா இருந்தவங்களாம் இன்றைக்கி பகையாக மாறி இருக்கிறாங்க. நம்மளோடு கூட ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டவங்களாம் இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். எத்தனை தோல்விகளை நீங்கள் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுங்கள், மனிதர்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்முடைய வழி பின்மாறிடும். இயேசுவை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பார்த்தவங்களுடைய முகம் பிரகாசம் அடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் நானும் தோல்வியான நேரத்தில் விடாமுயற்சியோடு நீங்கள் நானும் செல்லும் பொழுது தான் 2 ராஜாக்கள் 5:10-14 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எலிசா நகமானை பார்த்து 7 தரம் யோர்தானில் முழுகுன்றாரு. ஒரு தரம் முழுங்குறாரு, அந்த வியாதி சுகமால. 2 தரம், 3 தரம், 4 தரம், 5 தரம் அவர் விடலை. தோல்வி தான், 6 தடவையும் தோல்வி தான். ஆனால் 7வது தரம் இங்கி எந்திரிக்கும் பொழுது தன்னுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்கள் நானும் தோல்வி நம்முடைய வாழ்க்கை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறேனே, என்ன தொழில் செய்தாலும் நஷ்டத்திலே முடிகிறதே, என் பிள்ளைகள் கீழ்ப்படியிலேயே, திருமண தடைகள் வருகிறதே, குழந்தை பாக்கியம் இல்லையே, என்னுடைய கணவருக்கு சரியாக வேலை வாய்ப்பு இல்லையே நீங்கள் நினைக்கலாம். தோல்வி தான். ஆனாலும் தொடர்ந்து அந்த வேலையை விடாமுயற்சியோடு செய்யுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். 4வது, துன்பத்திலும் துணிவு. துன்பமான நேரம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் 3:17-19 எழுதப்பட்டிருக்கிறது. 3 பேருக்கும் ஒரு பொற்சிலை நிப்பாட்டி வணங்குன்னு சொல்லிட்டாங்க. நேபுகாத்நேச்சார், இவங்க நான் வணங்குற ஆண்டவர் என்னை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாமல் போனாலும் சரி, துணிவாக இருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் நானும் துன்பமான நேரத்தில் துணிவாக இருங்க. யாராவது உங்களை தடை பண்ணுறாங்களா, சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு, துன்பம்தான். ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, துன்பம்தான். ஆனாலும் அதில் நீங்கள் துணி உள்ளவர்களாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு தனி பலனை தருவார். இவங்க சொன்னாங்க 7 மடங்கு சூடாக்குன்னாங்க, ஆனால் தூக்கி போட்டவன் காலி. அந்த அக்கினி சூளையில் இவங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரை தூக்கி போட்டவங்க ஆள் காலி. இவங்களுடைய தலை முடி கூட ஒன்று கூட கருகலை. கர்த்தர் நல்வர். துன்பமான நேரத்தில் துணிவாய் நின்றவர்கள். அதே போல தான் தானியேல் 6:16-20 எழுதப்பட்டிருக்கு. தானியேலை சிங்கக்கபில தூக்கி போட்டாங்க. தரியு ராஜா வந்து கத்துறாரு, தானியேலே உன்னை தப்புவிக்க தேவன் வல்லவராக இருந்தார் ராஜாவே, ஆம் ராஜாவே, வாழ்க ராஜாவே அப்படின்னாரு. என்ன சிங்கங்கள் தூக்கி போட்டது, எலும்புகளில் நொறுக்கி போட்டது. ஆனால் தானியத்துக்கு ஒரு சேதமும் இல்லை. அங்கே தான் துன்பமான நேரத்திலும் துணிவாக இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு துன்பம் வருதா, பயமுறுத்துறாங்க, ஒரு ஆவி பயமுறுத்துற ஆவிக்குள்ளே நீங்கள் சிக்கியிருக்கலாம். யாரை நம்பி எங்கேயும் போகாதீங்க. ஆண்டவரை நம்பிப்பாங்க. ஜோசியம் பார்க்காதீங்க.
குறி பார்க்காதீங்க, நாள் பார்க்காதீங்க, நட்சத்திரம் பார்க்காதீங்க. அதுக்குள்ளே நீங்கள் சிக்கிட்டீங்க. அதை விட்டு வெளியே வர முடியாது. ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, அதிசயமானது, பிரமிக்கத்தக்கது. கர்த்தர் நடத்தின தேவன் உங்களையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். உங்களையும் திருச்சபையும் இந்த 4 காரியங்கள், ஏழ்மையிலையும் நேர்மையாக இருங்கள், கோபத்திலும் பொறுமையாக இருங்கள், தோல்வியிலும் விடாமுயற்சியாக இருங்கள், துன்பத்திலும் துணிவாக இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. நன்றி. கர்த்தருடைய கிருபை. ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வீடு வாசல்கள் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் நாமத்தை உயர்த்துங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளிடுங்க. ஆண்டவரே, பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை தாருங்க. உங்கள் நாமத்தை உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திற்கு ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர்.